ரஞ்சித்குமார் வருக வருக வரவேற்பது மட்டுமல்லாமல் அவரோடு அவருக்கு பின் தொடர்ச்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து வந்திருக்கின்ற ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஊராட்சி மன்ற வயசு பிரசிடன்ட்கள், பிரதிநிதிகள் மற்றும் மனித உரிமைகள், அதே மாதிரியே புதிய கல்விக் கொள்கை. நேற்று சூர்யா அவர்கள் பேசும்போது சொல்ற, நாம் அமைதியாக இருந்தால் புதிய கல்விக் கொள்கை உள்ள வந்துடும் அப்படின்னா என்ன சொல்றாங்க அர்த்தம்? மக்கள் அமைதியா இருக்கக்கூடாது, வன்முறையா இருக்கணும் அப்படின்னு தானே அர்த்தம். அது பேசலாமா? பொறுப்பான பேச்சா? யோசிச்சு பார்க்க வேண்டாமா? கல்விக் கொள்கையில என்ன தப்பு இருக்கு புதிய கல்விக் கொள்கையில? அதோட மட்டும் இல்ல, இந்த புதிய கல்விக் கொள்கைங்கிறது என்ன? சட்டம் வந்துச்சா? இல்ல. இதுக்கு பேர் என்ன? வரைவு புதிய கல்விக் கொள்கை, டிராஃப்ட் நியூ எஜுகேஷன் பாலிசி. இது எதுக்காக? மக்கள் விவாதிக்கட்டும், அது விவாதிப்போம். இந்த மாதிரி பார்த்த தப்பு சொல்லுங்க, ஏற்றுவோம்.